நட்புகள் அனைவருக்கும் வணக்கம். விரதம் வெளியூர் பயணம், வெளியூர் வேலையில் இருக்கவங்க, அது மாதிரி இருக்கவங்களாம் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் எந்த கட்டுப்பாடும் இல்லைங்க. நம்ம எங்கே இருந்தாலுமே இறைவனுடைய நாமத்தையும் அவனுடைய உருவத்தையும் மனசார நினச்சாலே போதும். ஒரு கதை உங்களுக்கு தெரியுமா? நாயன்மாரில் பூசலார்னு ஒருத்தர் சிவனடியார். அவர் சிவனுக்கு தன்னுடைய மனத்திலேயே கோவில் கட்டினார். கோவில் கட்டி கும்பாபிஷேகத்துக்கு நாளும் குறித்தார். ஆனால் காஞ்சிபுரத்தில் ஒரு மன்னர் நிஜத்திலேயே அவருக்கு கோவில் கட்டினார். அதே நாளில் அவருமே கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறித்தார். ஆனால் இறைவன் பூசலாருடைய கும்பாபிஷேகத்துக்கு தான் செல்வதாக மன்னரிடம் கனவில் தோன்றி கூறினார். அதுபோல் நம்ம மனசுலேயே கடவுளை நினச்சி அவருக்கான பாடல்களை பாடினாலே போதும். முருகா முருகான் மனமுருகி சொன்னாலே போதுங்க. நம்ம உடலை வருத்தி விரதம் இருக்க வேண்டாம். மற்றவர்களை வருத்தப்படாமல் வருத்த செய்யாமல் அவர்களை கஷ்டப்படுத்தாமல் நம்ம செய்கிற கடமையை செய்தாலே போதுங்க. அதுவே சிறப்பான விரதம்.